அஸ்ஸலாம் அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சோளக்கூழ் புட்டிங் செய்ய போகிறேன். இந்த சோளக்கூழ் நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. இந்த வெயிலுக்கு ரொம்ப ஏற்ற ரெசிபி. எப்படி செய்வோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். நான் சோள மாவு சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். இது எல்லா கடையிலையும் கிடைக்கிது. ஆனால் சூப்பர் மார்க்கெட்டில் இது கிடைக்கும். இந்த சோள மாவு வாங்கி வச்சுட்டு அதில் ஒரு 1.5 கப்பு அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். 1.5 கப்புக்கு இது கட்டிகள் இல்லாமல் 2 கப்பு அளவுக்கு நான் தண்ணி விட்டு கரைச்சிக்கிட்டேன். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு உப்போ கடலை உப்போ சேர்த்துக்கங்க. இதில் ஒரு 2 கப்பு அளவுக்கு நம்ம தண்ணியாக கொஞ்சம் இருக்குன்னு ரொம்ப திக்னஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. 2 கப்பு கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் மாவுக்கு தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சிக்கணும், கட்டியாக இருக்கக்கூடாது. அதே சமயம் கட்டிகள் இல்லாமல் கையிலே பிசைஞ்சு விட்டு நம்ம கரைச்சிக்கணும். இப்போ இதை நல்லா கரைச்சிப்போம். கரைச்சி தனியாக எடுத்து வச்சுப்போம். இது ரெஸ்ட்லாம் எடுக்க வேண்டாம். உடனே இது காய்ச்ச போகிறோம். ஒரு அடிக்கனமான பாத்திரம் ஒன்று வச்சுட்டு அதில் தண்ணி விட்டு இதை அதில் ஊற்றி அது நல்லா கொதி வந்தோடனே இதை எடுத்து ஊற்றி காய்ச்ச போகிறோம். அப்போல்லாம் சோளம் வாங்கி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருவாங்க. வெயில் காலத்தில் அதை மிஷினில் மாவு அரைச்சிட்டு வச்சுருவாங்க. அந்த மாவில் சோளக்கூழ் காய்ச்சுவாங்க. நாளே காய்ச்சி மறுநாள் தான் நம்ம அதை குடிப்பாங்க. தேங்காய் பால் ஊற்றி இல்லை மோர் ஊற்றி கூட குடிக்கலாம். நாங்கள் மிகுதமாக தேங்காய் பால் ஊற்றி தான் குடிப்போம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன். ஆன் பண்ணி நான் அடி கனமான பாத்திரமாக இருக்கிறதுனால குக்கரே வச்சுக்கிட்டேன். குக்கரில் போட போகிறதில்ல, அந்த பாத்திரம் மட்டும். இதில் ஒரு 4 கப்பு அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி விட்டு இதில் உப்பு சேர்க்க வேண்டாம். நம்ம மாவில் உப்பு சேர்த்துக்கிட்டோம். இது தேங்காய் பால் ஊற்றி தான் நம்ம சாப்பிட போகிறோம். அதனால் உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ நல்லா கொதி வந்துட்டாங்க இவங்க. அந்த ஸ்டேஜில் மாவு இதில் போட்டு கை விடாமல் கிண்டுன்னு கொஞ்சம் நல்லா திக்னஸாக ஆனோன்னு தெரிக்கும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டுடுங்க. ஒரு கிட்டைக்கையே இருந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் விட்டு திரும்ப கிளறி கிண்டி கிண்டி விடணும். இதை கிண்டுற பக்குவம் தான். ஆனால் குயிக்காக கிண்டிடலாம். நம்ம எத்தனை பேர் இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. இது நீங்கள் சோளத்தை காய வச்சு அந்த மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் வீட்டில். நான் இந்த மாதிரி கொப்பளிச்சு மேலே தெரிக்கும். அதனால் பார்த்து நான் மூடியை போட்டுடுவேன். மூடி போட்டு சிம்மில் வச்சுருவேன். ஒரு 3 நிமிஷம் விட்டு நான் கையை நல்லா அந்த கரண்டியை கொடுத்து கிண்டுவேன். அது தெரிக்காத அளவுக்கு கொஞ்சம் பார்த்து பக்குவமாக செய்யணும், அவ்வளோதான். நல்லா கைவிடாமல் கிண்டுன்னு கொஞ்சம் நேரத்துக்குள்ளே குயிக்காக இவங்க ரெடி ஆகிடுவாங்க. சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நாள் தான் இது செய்வாங்க. நைட்டு செஞ்சு மறுநாள் காலையில் இது செய்வாங்க. இப்போ ரெடிமேடாகவே நம்ம உடனே செஞ்சு நாங்கள் சாப்பிட்றது. எப்படின்னா காலையிலேயே இது செய்துடுவேன். காலையில் ஒரு 6 மணிக்கெல்லாம் இது செய்துட்டோன்னா ஒரு 9:30க்கெல்லாம் ஆறிடும். ஃபேனில் வச்சு நான் ஆற விட்டுடுவேன். இந்த மாவை ஊற்றி ரெடி ஆனோடனே அப்புறம் தேங்காய் பால்லாம் ரெடி பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரையோ இல்லை சாதா சர்க்கரையோ போட்டு சாப்பிட வேண்டியது தான். நல்லா கைவிடாமல் கிண்டுன்னு அந்த மாவு வெந்துருச்சா அப்படிங்கிறது நம்ம அந்த கரண்டியில் எடுத்து பார்த்தாவே தெரியும். கைவிடாமல் கிண்டுறதுல தான் இது பக்குவம் இருக்குது. மற்றபடி எதுவும் ஒன்றும் இல்லை. நான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. இந்த வெயில் காலங்களுக்கெல்லாம் நம்ம ரொம்ப எடுத்துக்கணும். சோளக்கூழ், அப்புறம் கேழ்வரகு கூழ் நிறைய இருக்குது. கம்புக்கூழ் எல்லாமே நிறைய ஐட்டங்கள் குளிர்ச்சி தரக்கூடியது நிறைய இருக்குது. நம்ம தான் எடுத்துக்கணும். இது நல்லா நான் மூடி போட்டுட்டு நல்லா வேக வச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுட்டு அப்புறம் நல்லா கரண்டியில் கிண்டி விட்டுட்டு இப்போ நல்லா கரெக்டான பதத்துக்கு இது பாருங்கள். கையில் இப்படி எடுத்தாவே வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு கோடு போட்டாவே. இப்போ ஒரு கேக்கு டின்னில் தான் நான் இன்றைக்கி ஊற்றியிருக்கேன். கேக்கு மாதிரியே இருக்குங்க. கேக்கு கூட நம்ம செய்ய வேணாம். பசங்களுக்கு கேக்கு மாதிரி இதே நம்ம சர்க்கரை போட்டு கூட கிண்டலாம் அப்படின்னு கூட எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. சூப்பரான சோளக்கூழ் ரெடியாக இருக்காங்க, அருமையாக. இப்போ தேங்காய் பாலும் ரெடியாக வச்சுருக்கேன். அந்த ஸ்டேஜில் கத்தியில் இது நல்லா ஆறிடுச்சு ஃபேன் காற்றுல. நாங்கள் அந்த கொஞ்சம் சூடாக இருக்கும்போது பால் ஊற்றி குடிக்கும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படி சாப்பிடும்போது. அப்படி கீறி விட்டுட்டு அப்படியே தட்டில் அப்படி கேக்கு மாதிரி தட்ட வேண்டியது தான். அப்படியே அழகாக இந்த ஹார்ட்டு அந்த சோளக்கூழ் கேக்குன்னே சொல்லலாம். இதை அப்படி கூட சொல்லலாம். அப்படி தட்டினோடனே அப்படியே வந்துச்சு பாருங்கள். எனக்கு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சூப்பராக வந்துச்சு. நான் எப்போதும் ஒரு பெரிய பாத்திரத்தில் தான் நான் ஊற்றுவேன். கேக்கு டின்னில் ஊற்றுனதில்ல. சரி கேக்கு டின்னில் ஊற்றுவோமேன்னு சொல்லிட்டு ஊற்றுனேன். கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள். ஓரத்தில் மட்டும் லைட்டாக இருக்கும், மற்றபடி எதுவும் ஒட்டாது.
அழகான ஹார்ட்டிங் மாடலில் சோளக்கூழ் ரெடி ஆயிட்டாங்க. இப்போ கேக்கு வெட்டுவோம். ஆரோக்கியமான முறையில் கூட இப்படி கேக்கு செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம். சர்க்கரை போட்டு தேங்காய் போட்டு கூட கொடுக்கலாம். அதுவும் வந்து ஒரு நாளைக்கு செய்து காட்டுறேன். இப்போ கேக்கை வெட்டி வேறு தட்டில் மாற்றிப்போம். எனக்கு வந்து இந்த மாதிரி வெட்டி அந்த கேக்கு துண்டு துண்டாக வந்து அந்த சோளக்கூழ் வந்து கட் பண்ணி தட்டில் வச்சு அந்த தேங்காய் பாலை ஊற்றி சர்க்கரை மேலே போட்டு அதை ஸ்பூனால் எடுத்து சாப்பிடும் போது ஆஹா அவ்வளோ நல்லாயிருக்கும். உண்மையிலேயே சொல்கிறேன், அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா கரைச்சி விட்டு தேங்காய் பாலெலாம் ஊற்றி சர்க்கரை போட்டு அதுவும் குடிப்பாங்க. எனக்கு என்னமோ இப்படி சாப்பிடும் போது எனக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த தேங்காய் பாலும் நான் ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் வந்து தேங்காய் பாலை ஊற்றிட்டு நாட்டு சர்க்கரையை போட்டு மேலே போட்டு ஸ்பூனால் எடுத்து சாப்பிட்டா ஆஹா அவ்வளோ அமிர்தம் மாதிரி இருக்கும். நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். என்னோடய எஃப்எம் சமையலுக்கு அனைவரும் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சூப்பரான சோளக்கூழ் ரெடி ஆகிடுச்சு. அனைவரும் வாங்க பகிர்ந்து சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? ஸ்பூனால் எடுத்தும் காமிக்கிறேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி காலையில் இது வந்து டிஃபன் எங்களுக்கு. எப்போதுமே வந்து இந்த மாதிரி குளிர்ச்சியான ஐட்டங்கள் வெயில் காலத்துக்கு நீங்கள் எடுத்துக்கங்க. அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.